வாங்கம்மா வாங்க, எல்லாரும் வாங்க. ஆடி ஆஃபர்ல சாரி கொண்டு வந்திருக்கம்மா. வாங்கம்மா வாங்க. 1000 ரூபாய்க்குள்ள சாரி 500 ரூபா, 500 ரூபாய்க்கு சாரி 300 ரூபா, 300 ரூபாய்க்கு சாரி 100 ரூபா தான்மா. எல்லாரும் வாங்கம்மா வாங்க. ஆடி ஆஃபர்மா, அற்புதமான ஆஃபர்மா. எல்லாரும் வாங்கம்மா வாங்க. என்ன ஒரு ஆளுளையும் காண இல்லை, யாரும் இல்லையா வீட்டுல? சாரி வாங்கலையாம்மா? வாங்க வாங்க, ஆடி ஆஃபர்ல வந்திருக்கேம்மா. வாங்கம்மா வாங்க. சாரி சாரி, ஆடி ஆஃபர் சாரி. அம்மா தலை வலிக்குதாம்மா. சாரி எல்லாம் தூக்கி கொண்டு வந்து கொஞ்ச நேரம் இந்த மரத்தடியில இருப்போம், யாராவது வருவாங்க. ஏப்பா, இந்த செம்மடை தூக்கி கீழே வச்சதுக்கு அப்புறம் தான்ப்பா நிம்மதியா இருக்கு. என்ன கணக்குதாம்மா. என்ன சாரி கொண்டு வந்திருக்கீங்களா? ஒரு அணக்கம் இல்ல. என்னது அணக்கம் இல்லையா? இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் வீட்டு வாசலையும் போய் கத்திட்டு வந்து டயர்ட் ஆகிருக்கேம்மா. ஒரு மனுஷன் வெளியில வரையில. அப்படி அண்ணே கேட்கல, நானும் வீட்டுல இல்ல, நான் என் கடைக்கு போயிருந்தேன். இப்பதான் போயிட்டு வர வழியில தான் உங்களை பார்த்தேன். சரிம்மா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் இருந்தேன்னா அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாம் கூட்டிட்டு வாமா. நிறைய சாரி கொண்டு வந்திருக்கேன், கலர் கலரா சாரி இருக்கு. ஆடி ஆஃபர்ல நிறைய ஆஃபர் வச்சிருக்கேம்மா. ஆனா யாரு பைசா தருவணுமா, அவையில மட்டும் கூட்டிட்டு வாமா. ஏன் அப்படி சொல்லுதியா? ஆமாம்மா, போன தடவை வரும்போது அந்த ரோஸ் கலர் சாரி உடுத்துட்டு ஒரு பொம்பளை வந்திருந்தேன். அந்த பொம்பளை என்ன பேச்சு பேசுதம்மா. நான் வந்து 1000 சாரி எல்லாம் எவ்வளவு விலை குறைச்சி சீப்பா கொடுத்தேன். யாருமே இப்படி தர மாட்டாங்க. பெரிய பெரிய கடையில எல்லாம் போனா அவங்க கேக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு வருவோன்னு. ஆனா என்ன மாதிரிப்பட்ட ஆளுகிட்ட தான் அம்மா வேறம் பேசிட்டு இருப்பாங்க. நான் சொன்ன பிறகு அந்த பொம்பளை கேட்கவே இல்லை. அது 2 பைசா வாங்கினா பட்ட பாடு இருக்கு. நானும் எவ்வளவு தூரத்துல இருந்தம்மா வாரேன். இந்த வருஷத்து ஒருக்கா இந்த ஒரு இதை நம்பிதான் நான் வாரேன். அப்ப நான் ஃப்ரீயா யாருக்கும் கொடுக்க முடியாது இல்லம்மா. அதனால அந்த பொம்பளை வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா பைசா தர வேண்டியது உன்னோட பொறுப்பம்மா. அதை நீ சொன்னா கேட்க இல்லம்மா, உனக்கு ஃப்ரெண்டு தானே. சரி அன்னை, கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி அது சாரி ஏதாவது வாங்குச்சுன்னா அந்த ரூபாயை நான் தர வச்சிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. உங்களை போல எல்லாம் 2 பேர் இருந்தாலே போதாம்மா. நான் பொண்ணு போல சாரியை வித்துட்டு பொண்ணு போல போயிடுவேன். எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அத மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்தேன்னா போராடி எனக்கு சீவம் போயிடும். ஏற்கனவே இவ்வளவு வெயிட்ட தலையில தூக்கிட்டு வந்து தலைவலியா இருக்கேன். இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள்கிட்ட பேசினா இன்னும் தலைவலி கூட தான் செய்யும். சரி அண்ணே, புரியுது. நீங்க சாரி எல்லாம் கட்டலண்டாவத்து எடுத்து வைங்க, நான் போய் அந்த அக்கா எல்லாம் கூட்டிட்டு வரேன். சரிம்மா சரி. அப்பாடா, ஒரு வழியா எல்லாம் அடிக்கி பறக்கி வச்சாச்சு. வாரவங்க வெளில பேசாம சொல்லிய ரேட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா எனக்கும் நல்லது லாபம் கிடைக்கும். சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்கம்மா வாங்க. நல்ல விலை குறைவா தரமான நிறைய சாரி கொண்டு வந்திருக்கேம்மா இந்த வாட்டி. பாருங்கம்மா, பார்த்து எடுங்க. 1000 ரூபாய்க்குள்ள சாரி 500 ரூபா, 500 ரூபா சாரி 300 ரூபா, 300 ரூபா சாரி 100 ரூபா தாம்மா. பார்த்து எடுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச சாரி எல்லாம். சரி அண்ணே, சரி பார்த்து எடுக்கிறோம். விலை எல்லாம் பிரச்சனை இல்லை அண்ணே, எங்களுக்கு சாரி ரொம்ப தரமா இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே நல்ல சாரி தான்மா. இதுல நீங்க பாருங்க, இந்த சாரிக்கு ஒரிஜினல் ரேட்ல 2000 ரூபாய்க்கு மேல இருக்காம்மா. நான் ஆடி ஆஃபர்ல தான்மா இதை கொண்டு வந்திருக்கேன். அதனாலதான் ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன். சரியாம்மா, பாருங்கம்மா, பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எடுங்க. முன்ன பின்ன ஆனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தரலாமா. என்ன சரி பார்த்து எடுக்கிறோம். இந்த 1000 ரூபாய் சாரி எல்லாம் 500 ரூபாய்ன்னு சொன்னீங்கல்லண்ணே, அந்த சாரி எல்லாம் எங்க இருக்கு? ஏமா, இந்த ஃபர்ஸ்ட் வரிசையில இருக்கிறது, செகண்ட் வரிசையில இருக்கிறது அந்த 500 ரூபாய் போடவாமா. 3வது வரிசையில இருக்கிறது 300 ரூபாய் போடவாமா. அப்புறம் 2வது வரிசையிலயும் 4வது வரிசையிலயும் 5வது வரிசையிலயும் இருக்கிறது 100 ரூபாய் போடவாமா. சாரி எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கே போல இருக்குல்ல அக்கா? ஆமா ஜில்லு, அப்படிதான் பாக்குறது தெரியுது. ஆனா எப்படி இருக்குன்னு தெரியல. பாக்கியதை வச்சு மட்டும் நம்ம இட போட முடியாதாக்கா. போன வாட்டி நான் ஒரு சாரி வாங்கி அதை ஒரு அளவுக்கு முன்னாடியே அது குழந்தைகளுக்கு பாவாடை அளவு சுருங்கி போச்சு. அப்படியா? நீ சொல்லவே இல்ல. அப்போ இப்ப விலை கொடுத்து வாங்கிட்டு என்ன பண்ணியது? அதனாலதான் எனக்கு இந்த வாட்டி வாங்கிய ஐடியா பெருசா இல்ல அக்கா. நான் சும்மா பாத்துட்டு போறேன்னு தான் வந்தேன். நீங்க பார்த்து வாங்குங்க. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, வாங்கலன்னு வந்த எங்கள்கிட்ட இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இப்ப நீங்க வாங்குங்கன்னு சொன்னா நாங்க எதை நம்பி வாங்குறது? ஏன் அக்கா, நீங்களும் போன வாட்டி இந்த அண்ணன் வாங்க தானே செஞ்சியா? வருஷம் வருஷம் வாங்க தானே செய்தியா? ஆமாம்மா, வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்ப உங்களுக்கு சாரி அந்த மாதிரி ஆச்சா? இல்ல ஆவல்ல. செல்வி அக்கா, உங்களுக்கு ஆச்சா? இல்லம்மா ஆகல. அப்புறம் ஏன் அக்கா, அப்ப வாங்குங்க நீங்க நம்பி. ஆனா உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லுதே. அதுவாக்கா, நான் வந்து வாங்கினது ஓசி இல்ல, அதனால எனக்கு ஒரு ஆள் அப்படி ஆகி காணும். எனக்கு ஓசி இல்லையா? என்னது உளறிட்டு இருக்கோமா? ஆமாட்டி, உனக்கு என்ன ஆச்சு?
வாங்க போறேன்னு சொல்லும் போது எனக்கு இப்படி ஆச்சு, நான் வாங்கல நீங்க வாங்குங்கன்னு சொல்லிய. ஏன்னு கேட்டா நான் ஓசில வாங்கினேன்னு சொல்லிய. ஒன்னும் புரியலையே. அது ஒன்றும் இல்லைக்கா, போன வாட்டி சாரி 3 நாள் வாங்கினேன். வாங்கின சாரி எல்லாம் நல்லா தான் இருக்கு, இப்போ வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்ன என்னட்டி குழந்தைக்கு சட்டி போல ஆச்சு பாவாடை போல ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்த. கதையை கேளுங்கக்கா, நான் 4-5 சாரி நல்ல விலை கொடுத்தா வாங்கினேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னேன் ஆடி ஆஃபர்லான்னா, அப்போ எனக்கு ஏதாவது ஆஃபர்ல ஃப்ரீயா தரலாம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அவர் ஏதோ ஒரு பழைய சாரி எடுத்து தந்தாரு. அந்த சாரியை தான் அழுவும் போது அது இந்த மாதிரி ஆகி போச்சு. போட்டி தூர வாயிரண்டு ஏதாவது கேட்டுறாத. நானும் இந்த அண்ணன் தானே வருஷம் வருஷம் வாங்கி, எங்களுக்கெல்லாம் இப்படி ஆக இல்லையே. நீ சொல்லியதை கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு பார்த்தா நீ இப்படி ஓசியில பழைய சரியா வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லி இல்ல. ஆமா, எனக்கு ஒரு செகண்ட்ல அட்டாக் வந்த மாதிரி ஆகி போச்சு. இல்ல அக்கா, நான் பொய் சொல்ல இல்ல, உண்மைதானே சொன்னேன். ஆமா, இவ்வளவு உண்மையும் தன்மையும் போட்டி. அப்புறம் செல்வி அக்கா என்னாச்சு? சாரி ஒன்னும் பார்க்க இல்லையா? அவள்கிட்ட உமாட்ட என்ன தர்க்கம் வச்சிட்டு இருக்குது, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சில்லு, இவ போன வாட்டி சாரி வாங்கினா இல்ல நானுண்டு, அந்த சாரி அளவும் போது அது சின்ன பிள்ளைகளுக்கு பாவாடை மாதிரி சுருங்கி போச்சாமா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் என் மேல அபண்டமா இப்படி பழி போடுறீங்க? என்னோட சாரி ஒரு நாள் அந்த மாதிரி இருக்காதுமா. ஐயோ அண்ணே, உங்க சாரிய குறை சொல்லல அண்ணே. அப்படி ஃபர்ஸ்ட் இவ சொன்னா, அதுக்கப்புறம் கதையை கேட்டா நீங்க அவ 4 சாரி வாங்கினால ஆடி ஆஃபர்ல ஃப்ரீயா ஏதோ கேட்டாலாம். அப்ப நீங்க ஏதோ ஒரு பழைய சாரிய கொடுத்தீங்களா, அந்த சாரி தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னா. அதுவாம்மா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அது ஒண்ணும் இல்லாம அது சாரியில வராது, ஆஃப் சாரி மாதிரி ஒரு துணி, அதுவும் ஒரு துண்டு துணி. சாரின்னு சொல்ல முடியாது, இந்த சாரி எல்லாம் புரிஞ்சு கொண்டு போற துணி. 4-5 சாரி எடுத்துச்சு ஆஃபர்ல ஏதாவது தாங்கண்ணே அப்படின்னு கேட்டா. சும்மா விளையாட்டா இருக்கட்டுன்னு அதை எடுத்து கொடுத்தேன். என்ன உமா, நல்ல பல்ப் வாங்கினியா? என்ன அண்ணே, உங்களை நம்பி தானே நான் கேட்டேன், இப்படி பண்ணி போட்டியே இல்ல. ஏற்கனவே நீ வாங்கின சாரி எல்லாம் எவ்வளவு விலை குறைச்சு தந்தம்மா, அந்த இதுலயே நீ ஃப்ரீயா கேட்டியா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சரிம்மா விடு, அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு செஞ்சதுதான், சரியா? இந்த வாட்டி 2000 ரூபாய்க்கு மேல சாரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு சாரி, நான் நல்ல சாரி ஃப்ரீயா தருவேன். ம் ஆடி ஆஃபர்னால 500-1000 ரூபாய்க்கு சாரி வாங்குறேன்னு தான் வந்தது, பைசாயை மிச்சம் பிடிச்சலான்னு. இதுல நீங்க 2000 ரூபாய்க்கு மேல வாங்கினாதான் ஃப்ரீயா தரலான்னு சொல்லுதியா? அப்படி ஒரு ஆஃபர்லாம் வேண்டாண்ணே. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வெளியில கடைக்கெல்லாம் போனா ஒரு சாரி 2000 ரூபாய்க்கு எடுப்பீங்க, நீங்க 5-6 சாரி உங்களுக்கு 2000 ரூபாய் எடுக்கலாம்ல. முதல்ல சாரி எல்லாம் பாக்கட்டே, அதுக்கப்புறம் 2000 ரூபாய்க்கு எடுக்கலாமா இல்ல 500 ரூபாய்க்கு எடுக்கலாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிம்மா சரி, பாருங்க. லதா, இந்த வயலட் கலர் சாரி நல்லா இருக்குல்ல, அது பக்கத்துல அந்த சோப்பு கலர் கோல்டன் பார்டர் வச்ச ஒரு சாரி இருக்குல்ல, அதுவும் நல்லாதான் இருக்கு. ஆமா லதாக்கா, அது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வச்சு பாப்போமா? வச்சு பார்க்கணுமா? வேண்டாம் ஜில்லே, ஒரு மாதிரி இருக்கு. அக்கா, இப்ப எல்லாம் பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் போனீங்கன்னா அந்த சாரி எடுத்து அவியில நமக்கு கொடுத்து காட்டி தர்றாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? ஆமாம்மா பாத்துருக்கேன், ஆனா அப்படி எல்லாம் பண்ணதில்லை. ஏன் ஏதாவது சின்ன பொண்ணு சொல்லி கரெக்ட் தான், நம்ம வச்சு பார்த்து வாங்கினா நம்ம முகத்துக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லையான்னு பார்த்து வாங்கலாம். பாத்தியா? ஆமாக்கா, எனக்கு ஆனாலும் ஒரு மாதிரி இருக்குது, ரோட்ல வேற. ஐயே, இதுல என்னக்கா இருக்கு? இருங்க, நான் வாரேன், நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரேன். ஆமா, இனி வேண்டாம் சொன்னாலே நீ கேட்கவா போற? என்னவும் பண்ண. நல்ல பிள்ளைக்கு இதுல அடையாளம். இருங்க, நான் வச்சு காட்டி தரேன். எப்படி இருக்காக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஆமால்லதா, சூப்பரா இருக்கு இந்த சாரி உனக்கு முகத்துக்கு. அப்படியாக்கா? நல்லா இருக்கா? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு, கட்டியெல்லாம் நல்லா இருக்கு. இந்த சாரி நீங்க எடுங்க, உங்களுக்குன்னு எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு பார்த்தோன்னு இந்த சாரியை தான் பிடிச்சிருந்து. பின்ன ஜில்லம் கட்டி விடியன்னு சொன்னால கட்டின பிறகு இன்னும் நல்லா இருக்கு. அப்ப நான் இந்த சாரியை எடுக்கேன். அண்ணே, எனக்கு இந்த சாரி இது கட்டுனா அண்ணே. சரிம்மா சரி, எடுத்து தாங்க, நான் மடக்கி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நான் பில்ல போட்டு தரேன். சரிண்ணே சரி. இல்ல, அப்ப நான் அந்த பர்பிள் கலர் சாரிய பாத்துருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு இதே மாதிரி அதை உடுத்து வச்சு காட்டி தருவியாம்மா? ஐயே, இதெல்லாம் நீங்க கேட்கணுமாக்கா? நான் வச்சு தரேன். ஒரு நிமிஷம், இந்த பக்கம் வாங்க. எப்படி இருக்கு ஜில்லு? வாவ், சூப்பரா இருக்காக்கா. உங்களுக்குன்னு இந்த சாரி எடுத்து வச்ச மாதிரியே இருக்கு. அப்படி இல்லதா, நல்லா இருக்கா உண்மையிலேயே? ஆமாக்கா, சூப்பரா இருக்கு. எல்லா சாரியும் நம்ம சும்மா கையில பார்க்கும்போது நமக்கு தெரியல, இந்த மாதிரி உடுத்து பார்க்கும் போதுதான் அதுக்கு அழகும், நமக்கு அது எப்படி செட் ஆகுதுங்கிறதும் தெரியுது. பேசாம நானும் இந்த பர்பிள் கலர் சாரி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இடுவு சந்தி நல்லாதான் இருக்கு. சரி ஜில்லு, இந்த சாரி கொடுத்துரு, அவர் மடிச்சு பில்லு போடட்டும். சரிக்கா சரி. அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஜில்லு, சொல்லு. இப்ப நீங்களும் சரி லதாக்கெல்லாம் சரி உடுத்த 2 சாரியுமே சூப்பரா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு சாரியை செலக்ட் பண்ணி நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுப்போமா? எடுத்து கோயில் திருவிழா வேற வருது இல்ல, நம்ம ஒரே மாதிரி சாரி கட்டுவோம். அக்கா, ஜில்லு ஜில்லு, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. என்ன பண்ணுவோம்? அப்படி பண்ணுவோமா? இதுல என்கிட்ட கேட்க என்னல்லதான் இருக்கு, எனக்கு டபுள் ஓகே தான்.
அப்ப ஒண்ணு பண்ணுவோமா, நீ எடுத்தல அந்த ரெட் கலர் saree, அந்த saree எடுப்போமா? ஏன் அக்கா, நீங்க அந்த பர்பிள் கலர் saree எடுத்தீல, அதே எடுப்போம். அப்படி எனக்கு வேண்டி நீங்க ஒண்ணு அதை மாத்த ஒண்ணு வேண்டாம், நீங்க அதே சூஸ் பண்ணீங்கல்ல, நம்ம அதே எல்லாரும் எடுத்துப்போம். அது ஓகே தான். ஆனா எனக்கு வந்து பர்பிளை விட அந்த சோப்பு தான் நல்லா பிடிச்சிருந்து, அதனால சோப்பை எடுக்கலான்னு இருக்கேன். ஆமாக்கா, எனக்கும் சோப்பு நல்லா பிடிச்சிருந்து, நம்ம சோப்பை எடுப்போம். ஜில்லு உனக்கு எப்படி? எனக்கும் சிவப்பு கலர் சாரியே போதாங்க்கா. சரி, அப்ப எல்லாரும் சோப்பு கலர் சாரியே எடுத்துருவோம். ஆமா, அவ வசந்தி எங்க போனா? அவளுக்கு எடுக்கண்டாமா? அதை நம்ம வீட்டுல கூப்பிட்டாங்க்கா, சவுண்ட் ஒன்னும் கேட்க இல்லை, கிடந்து உறங்கதா இருக்கான். சரிம்மா, என்ன இருந்தாலும் அவளை நம்ம ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு நம்ம சேர்த்து எடுப்போம். அப்படி அது இல்லாம நம்ம எடுத்து கொடுக்கண்டாங்க்கா. ஏன்னா நம்ம இப்ப எடுத்து கொடுப்போம், அந்த 500 ரூபாய் அதுக்கப்புறம் கேட்டாது தருமா? தரவே தராது. அதுக்கு பாதி சண்டை போடணும், இது தேவையா? அதனால உமா, நீ ஒண்ணு பண்ணு, கால் பண்ணி அதை கூப்பிடு, அது வரட்டும். வரும்போது 500 ரூபாய் எடுத்துட்டு வர சொல்லு. எங்கேயாவது பைசா கொடுத்து வாங்குச்சுன்னா ஒரேடியா வேலை முடியும்ல. சரி ஜில்லு, நான் ஃபோன் பண்ணி. ஹலோ வசந்தி அக்கா, என்ன பண்ணுதியா? உறக்கமா? ஜில்லு வந்து விழிச்சாலே. ஓ, கேட்கலையா உங்களுக்கு? சரி சரி. இல்லை, இந்த ஆடி ஆஃபரில் அந்த அண்ணன் சாரி கொண்டு வந்திருக்கு, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதான் உங்களையும் கூப்பிடலான்னு. ஆமாம் பார்த்து வச்சாச்சு. நீங்கள் ஒரு 500 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு வாருங்க. ஆமாம்மா, இங்கே மரத்தடியில். சரி சரி, வாங்க. என்ன உமா சொல்லுனா? இப்போ வரணுமா? உறங்கி கிடந்துணுமா? அதான் நீ விழிச்சதொன்னும் கேட்கல. இப்போ வருவணுமா? என்னம்மா, என்ன சாரி நல்லா முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாண்ணே, முடிவு பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஆள் மட்டும் வரணும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒருக்கா கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்குறோம். யாரம்மா அந்த ரோஸ் கலர் சாரி உடுத்த பொம்பளையாம்மா? என்ன கரெக்டா அவளைதான் கூப்பிட்டேன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆமாம்மா, எப்பல நீங்க ஒரு 5 பேர் தானே வருவிய, இன்னைக்கு அந்த ஒரு பொம்பளையும் தான் காணையில. அப்ப நான் கெஸ் பண்ணேன் அவளாதான் இருக்கேன்னு. அது மட்டும் இல்ல, அவளை பின்ன எப்பவும் எனக்கு மறக்க முடியாது. நீங்க எல்லாரும் காசு தருவிய, அந்த பொண்ணு காசு தரதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு தான் தரேன். அதுகிட்ட போராடுறதே பெரிய போராட்டமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு அது வராத உடனே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. இனி என்ன செய்யுது? சரி வரட்டும். அந்த நெட்ட பொண்ணு தான் சொல்லிச்சு நான் வந்து காசு வாங்கி தரலான்னு, அதனால மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. பாத்தியலாக்கா, வசந்திய பார்த்து எல்லாருக்கும் பயந்தேன். ஆமாம்மா, பின்ன அவ செய்யதான் அப்படித்தானே இருக்கான், என்ன செய்யுது? நமக்கு பழகி போச்சு, மற்றவர்களுக்கு அப்படி இருக்காதுல்ல, கோவம் தானே வரும். இது வேற அவருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இதுல அவ போய் நின்றுட்டு வாசில வாங்கன்னு நினைக்கிறது தப்பு தானே. அதுக்கு அவ்வளோதான்க்கா விவரம். அதுக்கு இதே அப்படிதான் போல இருக்கு. என்னத்த செல்லுக்கு? சரியாக்கா, போதும் போதும். ஆனா அது வருது. என்ன ஜில்லு, நேரத்தையும் வந்தியோ? என்ன ஒரு வார்த்தையும் கூப்பிடல? என்னது விழிச்சே இல்லையா? எவ்வளவு நேரம் உங்க ஜன்னல்ல வந்து நின்று வசந்தி அக்கான்னு என்ன கத்திட்டு நின்று நாய போல. நீங்க ஏன்னு கூட கேட்கல. பின்ன நான் வந்தேன். அந்த டேபிள் ஃபேன் போட்டிருந்தேன்னா யாரு விழிச்சாலும் ஒண்ணுமே கேட்காது ஜில்லு, அதனாலதான் அதை கேட்கல. என்ன இப்ப உமா ஃபோன் பண்ணால, அதுலதான் எழும்புனேன். சரி, எப்படி எழுமணியா? இல்ல, நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அந்த ரெட் கலர் சாரியை சூஸ் பண்ணி இருக்கிறோம். கோயில் திருவிழா வேற வருது, அப்ப ஒரே மாதிரி உடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கலான்னு தான் கூப்பிட்டா. நீங்க என்ன நினைச்சதியா? ஏது இந்த ரெட் கலரா? ஏன் வேற சாரி உங்களுக்கு கிடைச்சா? வேற நிறைய சாரி இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ அதை வாங்குங்க. சரியா? என்ன ஜில்லு, எல்லாரும் ஒரே மாதிரி உடுக்கலான்னு சொல்லிட்டு நீ அவள்கிட்ட போய் அப்படி சொல்லிட்டு இருக்கிய? ஆமாக்கா, எல்லாரும் ஒரே மாதிரி உடுக்கலான்னு சொல்லி தான் அவ்வளவு விழிச்சது. ஆனா அது ஓவரா பேசிட்டு இருக்கு பாத்தியாளா? நம்ம 4 பேரும் ஒரே மாதிரி சாரி செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி வச்சாச்சு. அது மட்டும் வந்து நின்றுட்டு மாத்தணும்னு சொன்னா அப்படி எல்லாம் மாத்த முடியாது. ஒரு ஆளுக்கு வேண்டி விருப்பம் இருந்ததுன்னா நமக்கு கூட அதை எடுக்கட்டு, இல்லையா அதுக்கு தனியா என்ன தோணுதோ அது போல பண்ணட்டு. என்ன ஜில்லு இப்படி பேசிய? எனக்கு பிடிச்சனா இல்ல. ஆமாக்கா, அதுதான் நான் சொல்லி, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க எடுங்க, எங்களுக்கு பிடிச்சதை நாங்க எடுத்தாச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுங்க. சரி சரி, எல்லாருக்கும் பிடிச்சி ஒரே மாதிரி உடுக்கும் போது நான் மட்டும் எப்படி வித்தியாசமா வேற உடுக்க முடியும்? அதனால நானும் அதையே எடுக்கேன். சரி, ரூபா கொண்டு வந்தியலா? ஆமாம்மா, கொண்டு வந்தேன். இந்த சாரி எவ்வளவு ரூபா? 200 ரூபாயா? ஆமா 200 ரூபாய்க்கு உங்க மாமனார் தராரு. இப்ப என்ன வாங்குங்க. ஏம்மா, இந்த சாரி 1000 ரூபா 2000 ரூபா ரேட்டு வராமா, ஆனா நான் வந்து ஆஃபர்ல 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். என்ன வசந்தி அக்கா வாயை பிளந்துட்டு நிக்குதிய? 500 ரூபாய் தானே சொன்னாரு, ஏதோ 5000 ரூபாய் சொன்ன போல வாயை பிளந்துட்டு நிக்குதிய? 500 ரூபா சொல்லியாரு, 200 ரூபா தான் சொல்லி இந்த சாரி இருக்கான். ஆமாக்கா, 200 ரூபாய்க்கு சாரி இருக்கு. அங்க பாருங்க, அந்த அத்தத்துல இருக்குல்ல, அந்த சாரி எல்லாம் 100 ரூபா தான். நீங்க அந்த சரியை வாங்குங்க, நாங்க இந்த 500 ரூபாய் சரியை வாங்கிக்கோம். என்ன சொல்லி என்ன சொன்னாலும் இடக்கு முடக்கா பேசிட்டே இருக்கே. இன்னும் உங்கள்ட்ட எப்படி பேசணும்னு சொல்லுங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சாரி 500 ரூபாய்க்கு ஆஃபர்ல தந்திருக்காரு. அது அந்த சாரியை தரம் எப்படி சூப்பரா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன அதை 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்லிட்டு இருக்குது. அப்ப அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த 100 ரூபாய் சாரி எடுங்க, அதுதான் உங்களுக்கு செட் ஆகும். இவ இருக்கனால ஒன்னும் பேசி எதுவும் பண்ண முடியாத போல எல்லாம் இருக்கு. அண்ணே, ஒரு 4 அந்த ரெட் கலர் சாரியை வந்து பேக் பண்ணிருங்க, நாங்க வந்து 2000 ரூபாய் தரோம். சரியா? சரிம்மா, சரி. ஜில்லு, அப்ப எனக்கு நீங்க தான் 100 ரூபாய் சாரி அதை வாங்க போறேன்னு சொன்னீங்க, அதுவே வாங்குங்க.
இல்ல ஜில்லு வேண்டாம், நானும் 500 சாரியே அடிக்கேன். அப்படி வாங்க வலிக்கு. அண்ணே 5 சரியா வச்சிருங்க அண்ணே. ஆ சரிம்மா சரி. மொத்தம் 2500 ஆச்சும்மா. அக்கா எல்லாரும் 500 வச்சு தாருங்க. என்ன ஜில்லு எனக்கு 500 லதாக்கா என்ன எந்த பைசா அவள்கிட்ட கொடுத்துருங்க. ஆ சரிம்மா சரி. எல்லாரும் 500 வச்சு தந்தாச்சு. வசந்தி அக்கா நீங்களும் தாருங்க 500. 500 கண்டிப்பா தரணுமா ஜில்லு? ஒரு 400 போதாதா? ஏற்கனவே செம கோவத்துல இருக்கேன். அந்த அண்ணன் வேற உங்களை பார்த்து பயந்து போயிருக்காரு. அதனால ஒழுங்கா 500 தந்துருங்க. என்னது என்ன பார்த்து பயந்துருக்காரு? நான் என்ன பண்ணேன் ஜில்லு? நீங்க என்னதான் பண்ணல? இப்ப பாருங்க 500 சாரிக்கு 400 ரிட்டர்ன் கேக்குது. இதே மாதிரி தான் போன வாட்டி அந்த அண்ணன் பண்ணிருக்குதியா. அந்த அண்ணன் நீங்க இவ்வளவு நேரம் வரலன்னு சந்தோஷமா இருந்தாரு. உங்களை பார்த்தோன்னா அவருக்கு சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. அதனால மரியாதை 500 தந்துருங்க, இல்லைன்னா இங்க இருந்து போயிருங்க. என்ன ஜில்லு, ஆடி ஆஃபர்ல அதனாலதான் ரூபா குறைக்கலாம்ல, அதனால கேட்டேன். ஏற்கனவே ஆடி ஆஃபர் இருந்தா 2000 சாரியே 500 குறைச்சு தந்துருக்கு. இதுல உனக்கு இன்னும் 100 குறைச்சணுமா? பேசாம தந்துருங்க. ம் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கியா போல இருக்கு. இவள்கிட்ட ஒன்றும் பேசி ஜெயிக்க முடியாது. எனத்துக்கு தேவையில்லாத வம்பு. ரூபாய கொடுப்போம். என்ன வசந்தி அக்கா அந்த பக்கம் யார்கிட்ட நின்னு பேசிட்டு நிக்குதியா? ஒன்னும் இல்லை ஜில்லு, பைசா எடுத்து எண்ணிட்டு இருந்தேன். என்னன்னு அது போதும் தாருங்க. நான் பிடி வச்சிருக்கதே 500 நோட்டு. இதை எண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுது. இல்ல எப்படி தராம எஸ்கேப் ஆகலான்னு பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. ஆமா, இதுக்கு மட்டும் எல்லா ஆளுவா நல்லா கக்கா பக்கம் சிரிப்பாளுவா. ஆனா நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண மாட்டாளுவா. சரி என்னண்ணே இதுல 2500 இருக்கு, வச்சுக்கோங்க சரியா? அடுத்த வாட்டியும் வாருங்க சரியா, மறக்காம. சரிம்மா கண்டிப்பா வரேன். ஆனா இந்த வாட்டி ஏமா எல்லாரும் ஒவ்வொரு சாரி தானே எடுத்தீங்க? ஒரு 2 சாரி கூட எடுத்துருக்கலாம்ல. எடுத்துருக்கலாம்ண்ணா. அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து 2500 வாங்கியிருக்கேன் இல்லண்ணா. அதுவே பெரிய விஷயம் தானே. இனி ஆளும் எல்லாம் வருவேன் சரியா? உச்சி நேரம் இல்லை, எல்லாரும் உறக்கமா இருக்கும். நான் போய் 2 வீட்டுல கூட சொல்லி எல்லாரும் வருவேன், வந்து வாங்குவேன் சரியா? வாங்கிட்டு போங்க என்ன. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. சரி அண்ணா, இருக்கட்டும். சரி அக்கா வாங்க போவோம். இனி இதுக்கு ப்ளவுஸ் எல்லாம் தச்ச கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி சுமதி, ஆசா, ஸ்ரீஜா இவ்வளோ வீட்டுல எல்லாம் போய் செல்லுவோம். அவ்வளோலாம் வந்து வாங்கட்டு பாவம் இல்லை இந்த அண்ணன். ஆமாம்மா சரிம்மா சரி நம்ம செல்லுவோம் என்ன போமா.